ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார பணியாரம். எப்போவுமே நார்மலாக பணியாரம் செய்வோம், இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கார பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 3/4 கப் தயிர், 1 கேரட், 1 பெரிய வெங்காயம், 1 க்ரீன் சில்லி, 1 தக்காளி, மல்லித்தழை, சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், அதில் ரவையை சேர்த்துக்கோங்க, சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்சுருக்க 3/4 கப் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம துருவி வச்சுருக்க கேரட், பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க, மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் இந்த மாவு நல்லா ஊறட்டும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே சீரகம், கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா தாளித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை வச்சுக்கலாம். வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம். பணியாரத்தை திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார பணியாரம் ரெடி. இது சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.